Yeah. How are you doing, brother? Lovely. Thank you so much for joining us. It's amazing. Thank you. Samya Petrike, how are you? I'm good. We have worked together. We have performed together. We have really been able to jam and kind of enjoy each other's music a little more. So thank you so much for Thank being you, here. bro. I'll have to thank you, actually. I want to start off with your latest. I want to start with what's current, and I think the one thing that's super current right now is Kriya. Yeah. And Yes. of course, I saw your concert, bro. I loved your concert. I think I already called you and I gave you a very Yeah. all of you viewers who have not yet checked out, if you haven't checked out Kriya, they put in a lot of effort. It's a lot of fun. They've explored. They've done a lot of experiment with fusion music. I thoroughly enjoyed. Literally in my studio, I was like, Thank you, bro. and I was literally jiving with you guys. So tell us about, and of course, see, also the whole idea of collaboration is something that we encourage our students also to get into. So tell us about and your whole collaborative experiment. இந்த சினி மியூசிக், இந்த லைட் மியூசிக், இது ஒரு பக்கம் இருந்தாலுமே வந்து ரூட்ஸ் எல்லாம் கர்நாடிக் மியூசிக்கா தான் இருந்தது. லைக் பிஃபோர் கமிங் டு சென்னை, சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த ரியாலிட்டி ஷோக்குள்ள எல்லாம் வரதுக்கு முன்னாடி கத்துக்கிட்டது, பாடினது, பெர்ஃபார்ம் பண்ணது எல்லாமே கர்நாடிக் மியூசிக் தான். ஸோ இங்க வந்தோடனே ஒரு பெரிய ஒரு ஷிஃப்ட் நடந்துருச்சு. ஃபுல்லா அந்த கர்நாடிக் மியூசிக்குக்கான டைம் கொடுக்கணும். ஏன்னா சினிமா பாடல்களை வந்து பாடுறது என்ன பொறுத்த வரைக்கும் கம்பேரிட்டிவ்லி இன்னும் ஈஸியான ஜாப் ஆக்சுவலி, இன் கம்பேரிசன் வித் கர்நாடிக் மியூசிக், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அதுக்கான டைம் அண்ட் எஃபர்ட் போடாம வந்து நான் கர்நாடிக் மியூசிக் வந்து பெர்ஃபார்ம் பண்றது வந்து எனக்கு ஐயோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுமே, அது ஒரு கான்செப்ட், ஒரு 2 மணி நேரம் கான்செப்ட் பாடணும்னா அட்லீஸ்ட் ஒரு 2 மணி நேரம், ஒரு 2 மாசமாவது அந்த 2 மணி நேரத்தோட கண்டென்ட்டை ப்ராக்டிஸ் பண்ணாதான் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும். ஆனா வந்து அது அப்படியே டச் விட்டு போயிடக்கூடாது. அட் த சேம் டைம் இப்ப நம்ம பண்ணிட்டு இருக்கதும் நமக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு ஃபியூஷன் மியூசிக் மாதிரி இருந்ததுன்னா ஒரு நல்ல பிரிட்ஜா இருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க ரொம்ப நாளா myself and Vijay, we used to talk a lot about forming a band. So இந்த பேண்டமிக் டைம்ல வந்து அது எல்லாமே பக்காவா அமைஞ்சது. ஏன்னா லைக் மைண்டட் மியூசிஷியன்ஸ் எல்லாரும் சேர்ந்தாங்க. புவனேஷ், சாரு, குபேரன், டெரிக், லலித், விஜய் கணேசன். ஸோ இவங்க எல்லாரும் சேர்ந்து நாங்க உட்காந்து சும்மா அப்படியே ஜாம் பண்ணி செம்மையா செட் ஆச்சு. அந்த ஒரு வைப் எல்லாருமே செட் ஆனோம். மியூசிக் பத்தி மட்டும் யோசிச்சுட்டு, அதை பத்தி மட்டும் சிந்திச்சுட்டு, ஒரே ஃப்ரீக்வன்சில ஒரு செட் ஆஃப் பீப்புள் டிராவல் பண்ணும்போது அதனோட ஒரு மூட் நல்லா இருக்கும்ல. அந்த ஆம்பியன்ஸ்ல கூட அந்த இருக்கிற இடமே நல்லா இருக்கும். அந்த ஒரு ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த ஃபீல்காக தான் வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்டா மீட் பண்ணி ஜாலியா ஜாம் பண்ணி அப்படிதான் ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்துட்டு ஓகே இந்த சாங் வந்து ரீஅரேஞ்ச் பண்ணலாம், இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு ஒரு மாதிரி சாங்ஸை ஒரு செலக்ட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது ஒரு கான்சர்ட் மாதிரி பண்ணலாம், ரெக்கார்ட் பண்ணலாம், ஒரு ஆல்பமா பண்ணலாங்கிற தாட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா லேட்டர் ஸ்டேஜ்லாம் வந்தது. இன்னும் கொஞ்சம் நாள்ல லைவா பெர்ஃபார்ம் பண்ணோம் அடுத்து. Kandiva, bro, I think one thing I also really loved about that entire performance is how all of you were so invested. You were so, it's such a pleasure to delight to see all of you getting into the groove, be it Lalit on the flute, Sonamari Vijaya Arkato, Guberna Arkato, everybody, Charu Arkato, Bhuvanesh, needless to say. All of you were like having so much fun, and it is so, and the video and the sound, everything was, you guys have put in a lot of effort to making everything so perfect, and tasteful. So that's a phenomenal experience. And so yeah, that's really nice to know. I mean, because also we feel, even for our learners, we tell them experiment, just play around, get a friend who knows guitar, jam பண்ணுங்க, keyboard தெரியுமா, just தனியா நம்ம கத்துக்கிறதுங்கிறது is one thing, but to learn with other people, to exchange your ideas, that's a different kind of learning, right? When I think of you, I think especially performance னு யோசிக்கும்போது எனக்கு தெரிஞ்ச live performance, I think you're one of the very few who I would call as flawless live performers. Like you're on stage, you'll be on stage with so much people, so much pressure, ellame poitu irukum, but I've always wondered how you do it. I mean, flawless, like unga pitching ah irukattum, ungala expressions ah irukattum, ellame you're so like bang on, in spite of all the commotion that happens, especially on live, I'm saying, because it's not easy, on a live stage.
But I feel that you have somehow figured that whole thing out for yourself. So do you really have something called as performance anxiety? Do you, what happens when you hit that stage? Like, how do you do it? Like, what's the secret? நிறைய ஸ்டேஜ், நிறைய விதமான ஸ்டேஜ் இருக்குல்ல. சிங்கிங் இன் ஃப்ரண்ட் ஆஃப் சீனியர்ஸ், அதாவது லைக் லெஜெண்டரி சிங்கர்ஸ் லைக் சித்ராமா இருக்காங்க, இல்ல சங்கர் மாதேவன் சார் இருக்காங்க, இல்ல இந்த மாதிரி சீனியர் மியூசிஷியன்ஸ் உன்னி சார், ஸ்ரீனி சார்லாம் இருக்காங்கன்னா, அவங்க முன்னாடி ஒரு ஒரு காம்படிட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்த டைம்ல, நான் ரியாலிட்டி ஷோல ஆரம்பிச்ச டைம்ல இருந்தும் சரி, அண்ட் 10 வருஷம் கழிச்சு இப்போ அவங்க முன்னாடி போய் ஒரு கெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாலும் சரி, என்னோட அதே பட்டர்ஃபிளைஸ் இருக்கதான் செய்யும். ஒழுங்கா பாடணுமே, ஒரு சொதப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு பட்டர்ஃபிளை இருக்கதான் செய்யும். ஆனா ஐ திங்க் தட் இஸ் நெசசரி ஓரளவுக்கு. அண்ட் so how do you overcome that? Like, because a lot of our learners tell us எங்களுக்கு ரொம்ப டென்ஷனா இருக்கு. I mean, and I understand that. I mean, it's there for all of us. But what is your, what really happens there? Do you overcome that, or do you still manage it? What really happens to that? Like, or does it go away after a point? அது ஸ்டார்ட் பண்ணும்போது அப்படி இருக்கும். ஒன்ஸ் அந்த பாட்டுக்குள்ள போனோடனே ஸ்லோவா வந்து பாட்டு லைக் அந்த பெர்ஃபார்மன்ஸ் வில் டேக் ஓவர். இந்த இதெல்லாம் மறந்துடும். Correct. I think like you said, அது அதுவாவே ஓவர் கம் ஆயிக்கும் அது. Okay. So you're saying you just have to keep the focus on the music. Yeah. பட் எல்லா டைமும் ஐ கெட் திஸ், அந்த ஒரு சின்ன ஒரு பதட்டம் கிடையாது, அது ஒரு டென்ஷன் கிடையாது. ஆனா அது கரெக்டா பாடணுமே அப்படிங்கிற ஒரு தாட் மைண்ட்ல ஓடினே இருக்கு. Right. But that's beautiful, because I think, of course, I think all your practice, you were also talking about how important, when you were talking about classical music, na paadano, medela paadano, na, you were saying how much of preparation is necessary. And I think that practice is a very important component, because practice also is a space where you can do all the mistakes, make all the mistakes, and then tune yourself to certain kind of an experience, so that on stage, நீங்க சொன்ன மாதிரி beyond one point you switch to auto mode, where you all that practice just takes over. நீங்க சொன்ன மாதிரி, just and பேண்ட்னு வரும்போது, ஸ்டேஜ்னு வரும்போது, நம்ம மட்டும் இல்ல, நம்ம கூட நிறைய பேர் நம்ம பாடுறத சப்போர்ட் பண்ணும்போது அவங்களோட அந்த எனர்ஜியும் நமக்கு கிடைச்சிரும். கரெக்ட். ஒண்ணும் இல்ல, நம்ம வெறும் சா பாடிட்டு இருக்கும் போதே ஒரு சின்ன கார்ட் சேஞ்ச் கேன் மேக் அவர் மூட் கோ லைக் வாவ், அந்த மாதிரி போயிடும். சோ நம்ம அதை காம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம், அவங்க மறுபடியும் நம்ம பாடுறதுக்கு காம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. அப்படியே இட் கோஸ் டு தி நெக்ஸ்ட் லெவல். சோ அப்ப வந்து மத்த விஷயங்கள்ல எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ் லைக் அது ஒரு பயம், அவங்க முன்னாடி பாடுறாங்கறதெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா மறந்துடும். கரெக்ட். So tell me a little more about your training. I know Ninga already mentioned that classical music, you properly formally trained in classical Carnatic music, but where did you undergo? How many years of training did you undergo? And mainly, especially today, you're singing all kinds of songs, film music, every genre you're experimenting with. So, and how useful, or how important do you think all that training has? How important was all that training for you? கர்நாடிக் மியூசிக் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஊர்ல அதிகமா கர்நாடிக் மியூசிக் தான் ஈஸியா கத்துக்க முடியும் மத்த ஜான்ரஸ் காட்டிலும். தமிழ்நாடு இல்ல சவுத் இந்தியான்னு வச்சுக்கிட்டா கூட, மத்த ஜான்ரஸ் வந்து இப்போ நிறைய அவென்யூஸ் ஓபன் ஆயிருக்கு. லைக் ஆன்லைன்ல கூட நமக்கு பிடிச்ச ஒரு மியூசிஷியன்ட்ட அவங்க எனி பார்ட் ஆஃப் த வேர்ல்டு எங்க இருந்தாலுமே வந்து நம்ம கத்துக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. பட் எங்களுக்கு வந்து கர்நாடிக் மியூசிக் தான் கத்துக்கிறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. So I started when I was 8 years old. Oh wow. And எனக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ள வரும்போது ஈஸியா இருந்தது. லைக் அந்த அடாப்டேஷன் வந்து நிறைய கர்நாடிக் சிங்கர்ஸ்க்கு வந்து சினிமா மியூசிக்ல வரும்போது அந்த கர்நாடிக் டச் இருந்துட்டே இருக்கும். அதுல ஒரு 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 பிடிமானம் இருக்கும்ல, அதுல ஒரு அத்தாரிட்டி இருக்கும் பாட்டுல. அது வந்து நான் சின்ன வயசுல இருந்தே, அது நல்லதோ கெட்டதோ தெரியல, அது ரொம்ப லைட்டா பாடுற ஒரு பழக்கம் இருந்தது எனக்கு. ஓகே அப்படி பாடணும்னா கூட இப்பவே நான் வந்து எவ்வளவு பண்ணணுமோ அதுல ஒரு 75% தான் பண்றேன்னு நினைக்கிறேன். ஆனா இன்னுமே லைட் ஆயிடும் நான் பாடும்போது. சின்ன வயசுல இருந்து எனக்கே தெரியாம அப்படி வந்துச்சு. அதனால வந்து எனக்கு இந்த அடாப்ட் பண்ணிக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருந்தது. சினிமா வரும்போது ரொம்ப கர்நாடிக் இன்ஃப்ளூயன்ஸும் வராது, பட் வேணும்னா அதை கொஞ்சம் சட்டிலா காட்டவும் முடியும். காட்டுறதுக்காக லைக் அது டிஃபரன்ஷியேட் பண்றதுக்கான ஒரு விஷயம் அது. ஸோ டாக்கிங் அபவுட் ட்ரைனிங், இது கர்நாடிக் மியூசிக்கா தான் இருக்கணும் அப்படிங்கறதே கிடையாது என்ன பொறுத்த வரைக்கும். எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக் அதனுடைய பேசிக்ஸ் மட்டும்
அதுல 10 வருஷம் படிச்சிருக்கணும், 15 வருஷம் படிச்சிருக்கணும்னு கூட இல்ல எனக்கு தெரிஞ்சு. அவங்க சுயமா ஒரு பாட்டு டீகோட் பண்ணி அதனுடைய விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு பாடுறதுக்கு ஏதாவது ஒரு மியூசிக் ஃபார்முடைய பேசிக்ஸை மட்டும் மாஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா தாராளமா போதுமானது. அதை தாண்டி அவங்களோட இன்ட்ரெஸ்ட் இதெல்லாம் கத்துக்கணும்னு நினைச்சா அவங்க கத்துக்கிறது அதெல்லாம் கத்துக்கலாம். பட் ஃபார் எனி சிங்கர் பேசிக் ட்ரைனிங் இன் எனி ஆஃப் த ஜானர்ஸ் இஸ் ரியலி மேண்டேட்டரின்னு நினைக்கிறேன். ஏன்னா ஒரு விஷயம் தெரிஞ்சு பாடுறதுக்கும் தெரியாம பாடுறது, நேச்சுரலா சிங்கர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, அதை கேட்டு அப்படியே அது என்ன நோட்டுன்னு தெரியாது, அது என்ன பண்றாங்கன்னு தெரியாது, பட் தேல் காப்பி த சவுண்ட்ல. அந்த மாதிரி கிஃப்டடான மக்களும் இருப்பாங்க, பட் எல்லாருக்குமே அது இருக்கும்னு சொல்ல முடியாது. ஸோ அப்படி இருக்கிற பட்சத்துல வந்துட்டு எனி ஃபார்ம் ஆஃப் மியூசிக், எனி ஜான்டர், அதனுடைய பேசிக்ஸ் மட்டும் மாஸ்டர் பண்றதுங்கிறது வந்து ஒரு முக்கியமான விஷயம் ஃபார் எனி சிங்கர் நினைக்கிறேன். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. மியூசிக் as an occupation, ஏன்னா நீங்க வந்து சொல்லும் போது நம்ம கத்துக்கிட்டோம் நிறைய விஷயங்கள். we wanted to explore. நீங்க சொன்ன மாதிரி when you were 8 you already started learning classical music. I'm sure you did not quite know where this was going, but there was some kind of a flow. You loved doing whatever you were doing. There was a certain kind of a flow into everything. But then when it comes to the whole concept of making it your profession, of course, எங்களோட நிறைய learners also ask us, how can we kind of become a playback singer. நான் எப்படி playback singer ஆகணும், நான் எப்படி playback singer ஆகணும் நிறைய பேர் கேட்பாங்க. லாஸ்ட் டைம் இதுக்கு பென்னி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆன்சர் ரெஸ்பான்ஸ் கொடுத்தாரு. முதல்ல நீங்க சிங்கர் ஆங்க, அதுக்கப்புறம் நீங்க playback singer சொன்னாரு. கரெக்ட். So tell me about your experience. How was it to make music your profession and how is it now? நான் வேலைக்கெல்லாம் போவே இல்லை ஆக்சுவலி. நான் வந்து ஃபைனல் இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருந்தேன் கோயம்புத்தூர்ல. அப்பதான் வந்து சூப்பர் சிங்கர் ஹேப்பன்ட். அதுக்காக சென்னைக்கு வாரம் வந்து போயிட்டு இருப்பேன். எக்ஸாம் ரெண்டு செமஸ்டருக்கு நடுவுல எல்லாம் வந்து பாடிட்டு போயிருக்கேன் இதுக்கு ஷூட்டுக்கெல்லாம். அப்புறம் வந்து கோர்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்துட்டு என்ன பண்ண போறோம் அப்படிங்கிற ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அப்ப வந்து இப்ப இருக்கிற மாதிரியான ஒரு சோசியல் மீடியா பிரசன்ஸோ இல்ல வேற எதுவுமே இருக்கல. அப்போ பெருசா தலை தூக்கல. அப்பதான் எல்லாம் ஆரம்பிக்குது இந்த சோசியல் மீடியாவே. லைக் ஐம் டாக்கிங் அபௌட் 10 years back. ஸோ பயங்கர டவுட்ஃபுல்லா இருந்தது. சரி நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல வேலை படிச்ச டிகிரிக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டே சைட்ல ட்ரை பண்ணுவோமா, இல்ல இது மியூசிக்கை மெயினா எடுத்தா நம்ம வந்து சர்வை பண்ண முடியுமா அப்படின்லாம் யோசிச்சுட்டு இருந்த போது எனக்கு வந்து அந்த ரியாலிட்டி ஷோ டைம்ல வந்து ஜட்ஜஸா இருந்த நிறைய பேர் தான் வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணாங்க. கண்டிப்பா எனக்கு தெரிஞ்சு நீங்க மியூசிக் தான் எடுக்கணும், கிவ் இட் அ ஷாட், செட் ஆகலைன்னா அப்புறம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஓகே, இது நல்லா தானே இருக்கு. ருஷினி சாரு, உன்னி சாரு, சுஜாத் மேம் 3 பேர் தான் எனக்கு ஜட்ஜஸா இருந்தாங்க அந்த டைம்ல. சோ சரி இவ்வளவு தூரம் அவன் நம்பிக்கை வச்சு சொல்றாங்களே, நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு குருட்டு தைரியத்துல வீட்டுல வந்து என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்ட் சித்ரா ஆண்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க கோயம்புத்தூர்ல. அவங்க வந்துட்டு அவங்களாம் கூட்டிட்டு போய் பேச சொல்லி, இந்த மாதிரி எனக்கு பெர்மிஷன் வாங்கி கொடுங்க, நான் மெட்ராஸ்ல போகணும், நான் இருந்து நான் ட்ரை பண்ண போறேன் மியூசிக் அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட கேட்க சொல்லி, அதுக்கப்புறம் வீட்டுல ரொம்ப யோசிச்சு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே எங்க அப்பா அம்மாவே எனக்கு வந்து மெட்ராஸ்ல ஒரு வீடு பார்த்து கொடுத்தாங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட மொட்டை மாடியில ஒரு ரூம் இருக்கும். அப்படிதான் ஐ ஸ்டார்டட் மை சென்னை டேஸ். ரொம்ப ரொம்ப சூப்பர்பான டேஸ். அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இப்ப நான் போய் கேட்பேன், அந்த ரூம் மட்டும் வாடகைக்கு தருவீங்களா, அந்த மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பேன். I know. I think that is also something I feel, Satya, is pretty common between the two of us, is the fact that we both started on reality shows. Of course, நீங்க சொன்ன மாதிரி when I was into it, of course, social media na என்னன்னே யாருக்கும் தெரியாது. Of course, in our case, maybe by then, but நீங்க சொன்ன மாதிரி it's not as popular as it is today, but at least it was slowly in the process of making it so. ஆமா, சோஷியல் மீடியாவோட என்ட்ரி அப்பதான். நான் வந்து சோஷியல் மீடியால என்டர் ஆனது அதுல இருந்து ஒரு 5 வருஷம் கழிச்சு. அந்த டைம்ல ஃபோரம்ஸ் வேற வெரி பாப்புலர். எல்லாரும் ஏதாவது எழுதுவாங்க, இதுல இந்த ரவுண்ட்ல அவன் இப்படி பாடினா அப்படி பாடினான்னு எழுதுவாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது அந்த டைம். இப்ப யாரும் அதை பத்தி இல்ல. இப்ப எல்லாமே சோஷியல் மீடியால தான் போகுது, இன்ஸ்டா, ட்விட்டர், ஃபேஸ்புக் தான். சோ அப்பெல்லாம் they used to write a lot of blogs, instant feedback. Thanks to Srini Anna and Unni Anna and Sujata ma'am that we got somebody like you. Of course, eventually
Eman sir picked you up, the amazing songs that you have given in avaroda music aagatum, Iman sir oda music aagatum. I mean, so many composers you've been recording fantastic songs that I'm sure everybody has been enjoying. So that's amazing. But tell us more about what happened after that, like that independent scene, because I also somebody who's always been wanting to enter that space but had my own apprehensions in the sense enna பண்ணலாம் எப்படி பண்ணலாம் இப்படி பண்ணுமா அப்படி பண்ணுமா, you know, I in my whole journey also I had this different stages, you know, where you sometimes get carried away with all the work that comes through playback singing and all that. But obviously one thing that I'm sure has always been in, if you're a musician, definitely independent music would have been in your mind, you know. But I was really excited when I saw you like take that dive and start releasing so many interesting songs. Of course, you also signed up with Believe. I know there was a phase which also kind of, you know, sort of propelled you in that direction. And Nariya interesting independent songs you released, of which I'm a big fan of, and I constantly keep talking to you about. Yeah. Some of the sessions, nammaloda personal sessions, like you keep, you know, introducing, telling me this is a new song I worked on, and it's such an amazing thing to listen to that initial version, and then finally when you release it, you know, all with all the embellishments, it's been like such an amazing experience. So tell us about your independent journey, like independent music journey. இண்டிபெண்டன்ட் மியூசிக் வந்து பண்றதுக்கு முக்கியமான காரணம் வந்து நமக்கு என்ன முடியும், நமக்கு என்ன தெரியுங்கிறத வந்து எப்பயுமே மத்தவங்களோட காம்பசிஷன்ஸ்ல காட்ட முடியாது. நமக்கு ஏதாவது ஒண்ணு வந்து ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோன்னா வந்து ஒரு சில பேருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி பாடல்கள் சினிமாலேயோ இல்ல மத்தவங்க மியூசிக் பண்ணும்போதோ அவங்களுடைய ஃபுல் பொட்டன்ஷியல் காட்டுறதுக்கான இல்ல அவங்களுடைய டேஸ்ட காட்டுறதுக்கான ஒரு ஒரு இடம் கிடைக்கும். சம்டைம்ஸ் அது வந்து 100% கிடைக்காது. when it comes to independent music, நமக்கு என்ன பிடிச்சிருக்கோ, நமக்கு என்ன வருதோ, நமக்கு என்ன வந்து ஷோகேஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ, அது வந்து எந்த விதமான ஒரு ஹோல்ட் பேக்கும் இல்லாம இண்டிபெண்டா நமக்கு பிடிச்சத ஜாலியா யாரை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு நினைக்காம நம்ம ஒண்ணு பண்ணுவோம். சோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் அது பண்ண ஆரம்பிச்சது. அண்ட் ஐ ரியலி லைக் த ப்ராசஸ் ஆஃப் அந்த அரேஞ்ச்மெண்ட்ஸ், அதுல ஒவ்வொரு விஷயமா ஒவ்வொரு எலிமெண்ட்ஸா அதுல ஆட் பண்றது, working on the same song like for a month. like first நம்ம ஒரு லேயர் கிரியேட் பண்ணுவோம், அப்புறம் அதுல சேஞ்சஸ் பண்ணுவோம், அதுக்கப்புறம் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆட் பண்ணுவோம், அதுல வாய்ஸிங்ஸ் மாத்தும் போது அது எப்படி இருக்கு, அண்ட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் எல்லாம் பண்ணி கத்துக்க முடிஞ்சது. சோ இப்போ ஒரு பாட்டு கேட்கும் போது ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி, இல்ல 10 வருஷம் இல்ல, ஒரு 2 years முன்னாடி ஒரு பாட்டு கேட்கறதுக்கும் இப்போ அதே பாட்டை நான் திருப்பி கேட்கும் போதும் அதுல இருக்கிற எலிமெண்ட்ஸ், என் காதுல விழுற எலிமெண்ட்ஸ் வேறையா இருக்கு. I'm like இந்த பேஸ் லைன் எப்படி போகுது அப்படிங்கறதெல்லாம் எனக்கு இப்போ ஃபோக்கஸ் பண்ண முடியுது. once I started doing this indie stuff, அதெல்லாம் நிறைய ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு பொறுத்த வரைக்கும் இண்டி. அண்ட் இது பண்றதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம், நமக்கு பிடிச்ச விஷயத்த வந்து மத்தவங்க நமக்கு பாட்டா கொடுக்கற வரைக்கும் வெயிட் பண்ணாம நம்மளே பண்ணி காட்டலாம். சோ தட் அதன் மூலமா வந்து ஓகே இதை வந்து பார்த்தாங்கன்னா, ஓ இந்த மாதிரி எல்லாம் கூட பாடுவாங்களா இவங்க, இந்த மாதிரி ட்ரை பண்ணலாமே அப்படின்னு மத்தவங்க கூட அது கொடுக்கலாம். சோ இட் ஒர்க்ஸ் போத் வேஸ். சோ அப்படிதான் ஆரம்பிச்சுதான். அண்ட் இந்த லாக்டவுன்ல வந்து பண்றதுக்கு வேற எதுவுமே கிடையாது. எனக்கு வந்து கை சும்மா இருக்கு, நமக்கு ஏதாவது பண்ணணுமே அப்படின்னே இருக்கும், மைண்ட் பயங்கர பிஸியா இருக்கும், ஏதாவது பண்ணணும், இல்லன்னா எனக்கு தூக்கமே வராது. அவ்வளோ ஆக்டிவா ஓடிட்டு இருக்க மைண்டுக்கு ஏதாவது ஃபீட் பண்ணணும்ல. Also, I think நீங்க சொன்ன மாதிரி one thing is of course to exhibit your skills as a singer. Like you said, you know what your potential is. நீங்க சொன்ன மாதிரி the composer would give you a particular song, அது நம்மளோட potential full-ஆ explore பண்ணணும். It's not necessary that it exploits your complete potential, you know. But here also I feel it's also an opportunity to express yourself, like it's something that you experience in life, you know, because I think music itself is an expression and it's a language to express, you know. So I think that discovery to look a little what should I say, to go deep inside yourself. 100%. ஏன்னா எனக்கு வந்து ஓகே ரஞ்சித் அண்ணானா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் மைண்ட்ல வரதோ இந்த டெக்னிகாலிட்டிஸோ வேற எதுவுமே கிடையாது, the soul தான். like how you are being true to the words that you are singing. நீங்க என்ன வார்த்தை பாடுறீங்களோ அந்த பாட்டுக்கான ஒரு பாவம் வந்து ஒரு லிசனருக்கு அது போய் சேருது இல்ல, be it love or be it anything, be it a party mode. ஆனா அந்த வைப் வந்து உங்களுக்குள்ள அந்த வைப் வரும்போதுதான் அது வந்து கேட்கறவங்களுக்கும் வரும்ல.
சோ correct, correct. கேக்குறவங்களுக்கு வரணும்னா உங்களுக்கு அதை விட ஜாஸ்தி வரணும். அதை நீங்க பண்ணி அதுல சவுண்டா கன்வெர்ட் பண்ணி அந்த மூட நீங்க கொடுக்குறீங்களா? So that is one thing I always admire. And at the same time, இந்த இண்டி ஸ்டஃப் குள்ள வந்ததுக்கு அப்புறம் ஒரு கம்போசர் பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து அந்த பாட்டு நம்ம பார்க்கணும். Right. அந்த அந்த மாதிரியான ஒரு லேர்னிங் வர ஆரம்பிக்கும். Mm. அதுக்கப்புறம் இண்டி பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம பாடுற மத்த மியூசிக் டைரக்டர்ஸ் பாடுற ரெக்கார்டிங்ஸ்க்கும் அதுக்கு முன்னாடி பாடின ரெக்கார்டிங்ஸ்க்கும் எனக்கே வித்தியாசம் தெரிஞ்சுது. Creativity is something else, you know. I think it's a different high if you really look at it, because to kind of sometimes I wonder where to stop. You know, sometimes that is also a challenge, because like you said, every day you open something and you start jamming, and you'll think, oh, today was the best. Then tomorrow you open it and you're like, the message line, today you want to do rework on it or something, you know. So what is your mantra of staying creative? Like, is creativity something that you really, what do you do in the morning on a day that you need to compose a new song? Is there something more to it? இல்ல, அது அப்படி இல்ல. கம்போசிங் நியூ சாங் டசன்ட் ஹேப்பன். இன்னைக்கு நான் உட்கார்ந்து இது பண்ணோம் அப்படின்னு நினைச்சா எதுவுமே வராது. சோ இது வரைக்கும் வந்து நான் பண்ண டியூன்ஸா இருக்கட்டும், எழுதின சாங்ஸா இருக்கட்டும், எல்லாமே வந்துட்டு அதுவா ஒரு டைம் தோணும். ஏதோ ஒரு ஜாம்ல இல்ல ஏதோ ஒண்ணு டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஏதோ நமக்கு கேட்கும். அங்க இருந்து அந்த ஸ்பார்க்ல ஆரம்பிச்சு பண்றதுதான். இது உட்கார்ந்து இது பண்ணணும்னு சொல்லி ஆரம்பிச்சு இது வரைக்கும் எதுவுமே வந்ததே இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் என்ன நினைக்கிறேன்னா, இந்த மாதிரி வரும்போதெல்லாம் எடுத்து பண்ணி ஒரு பேங்க் வச்சுக்கணும். அப்பதான் யாரானு கேட்டாங்கன்னா பாட்டு இந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணலாம்னு கேட்கும்போது கூட இதுல இருந்து தேடி நம்ம ஏதாவது பண்ண முடியும். அதுக்காக உட்கார்ந்தா கொஞ்சம் கஷ்டம் தான் நினைக்கிறேன். True, totally. I think today we should thank all the smartphone makers. Now today you have instantly, wherever you are, you can just record it and capture it. ஆமா. இந்த ரீசெண்டா நான் ஒரு ஆப் பார்த்தேன். I was very like surprised. ஏன்னா நீங்க அந்த ஆப்ல வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணலாம். Okay. 3 ஆப்ஷன் இருக்கும். ஒரு பேஸ் கிட்டார் சிம்பிள் இருக்கும், ஒரு ட்ரம் சிம்பிள் இருக்கும். அண்ட் இஃப் யூ ஆர் சிங்கிங் இன் கிளிக், நீங்க கிளிக்ல பாடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை ஆன் பண்ணீங்கன்னா that will create a bass line and ஒரு பேசிக் ட்ரம் லூப் for you. Are you serious? நான் பாத்துட்டு ரொம்ப பேசிக் லெவல்ல தான் இருக்கு. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல அது என்ன புரிஞ்சுக்குதோ அதுதான் அது பண்ணும். பட் ஸ்டில் இட் இஸ் லைக் வே டூ ஃபார்வர்ட் மாதிரி தோணுச்சு. டேய் பரவாயில்லையே. What is the app called? I'm sure all are I mean at least some of them. நான் அவங்க பார்த்து சொல்றேன். Definitely it's a very interesting app. I'll just post it here. Sure. I also want to come to another thing that is very common between the two of us, which is our little ones. அம்மா உங்க உங்களோட நம்பர் 2 என்னோட நம்பர் 1. I know. But enna solraru Mahat, what is happening with him? How's because I keep telling even in the course sometimes, like some of the things that I learned today are literally from Rag in my case, and I'm sure even when we meet up we speak a lot about how we learn from our little ones, because they are a natural source of knowledge, you know. The way they learn, pick up different things, it's amazing to observe them and to see how they interact with different things, including music, you know. I'm sure there's a lot of things that we are learning. So tell me a little more about that. Yeah, he's growing musical day by day. Lovely. நம்ம இப்ப எங்க கிரியாவோட ஃபுல் செட் லிஸ்ட்ல இருக்க எல்லா பாட்டும் தெரியும் டியூன் வைஸ். நடுவுல எல்லாம் பாடுவான். திடீர்னு அந்த பைக்ல உட்கார்ந்து ஓட்டிட்டே வந்து தட்டி கடி டேய் ஏன்டா இதெல்லாம் பாடுற, எப்படா இதெல்லாம் வருது, நம்ம தான் கேள்வி கேட்டானா சீன் போடுவான். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மைண்ட்ல ஏறிடுது. அதே மாதிரி அலெக்சால போய் அலெக்சா இந்த பாட்டு போடு அந்த பாட்டு போடுன்னு சொல்ல ட்ரை பண்றது. அவன் என்ன சொல்றான்னு எனக்கு புரியும், அலெக்சாக்கு புரியணும்ல. Alexa might pick up his language more quicker than very soon. Tell me also, how do you manage so many roles? Like, you're a dad, I mean, of course you have to spend so much time for Kriya now, and your independent music. Sometimes I also you know, it sometimes becomes quite a thing, you know, to be doing so many different playing different roles. So tell me, how do you manage that? Like, what's your மேனேஜ் பண்ண முடியல. நான் உங்ககிட்ட தான் அதுக்கு கிளாஸ் வரணும்னு நினைக்கிறேன். நீங்க அதுக்கு தான் எனக்கு குருஜியா இருக்கணும். பாட்டு கிளாஸ் மாதிரி அடுத்து ஒரு வீட்டு கிளாஸ் ஒண்ணு ஆரம்பிச்சீங்கன்னா மியூசிஷியன்ஸ் எப்படி ஒர்க் லைஃப் பேலன்ஸ். ஆனா அது ரொம்ப கஷ்டம் ப்ரோ. ஏன்னா ஃபார் கிரியேட்டிவ் பீப்புள் எஸ்பெஷலி
அந்த ஒர்க் லைஃப் பேலன்ஸ் ஃபைன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் நான் நினைக்கிறேன் பர்சனலி. ஏன்னா என்ன பாக்குறதுல ஒரு சில பீப்புள் தான் வந்து அதை பெர்ஃபெக்டா பேலன்ஸ் பண்ணி கொண்டு போறாங்கன்னு எனக்கு தோணும். இல்ல ஒரு சில பேர் அப்படி போறாங்கன்னு தோணும். பட் நம்ம ரொம்ப கொஞ்சம் க்ளோஸா மூவ் பண்ணும் போதும் ஓகே அவங்களும் நம்மள மாதிரி தான் இருக்காங்க, ஓகே வெரி குட் அந்த மாதிரி. ஸோ அந்த கிரியேட்டிவ் பீப்புளோட மைண்ட் வந்து ரொம்ப ஒரு மாதிரி அலப்பாஞ்சிட்டே இருக்கிற ஒரு மைண்ட் மாதிரி எனக்கு தோணுது. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு பேலன்ஸ் ஃபைன் பண்றதுங்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் லைக் அந்த இடத்துக்கு ஒரு தடவை போயிட்டோம்னா அதை மெயின்டைன் பண்றது சூப்பரான விஷயம். True. And all credits due to our spouses also, because without them, chance இல்ல. அவங்களோட பேஷன்ஸ் தான். ஆமா, அவங்களோட பேஷன்ஸ் தான் truly. Sing something for our viewers, because of course Kriya is out. I don't know. I'm sure a lot of comments have been coming in asking இது பாடுவீங்களா அது பாடுவீங்களா, something, something that are you first of all in a mood to like maybe sing a few lines? Yeah, sure. So what do you பாடுறது தான் நம்ம வேணும். ரமன் சாரோட ஒரு பாட்டு. So அதுதான் வந்து எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டா இருந்தது according to Spotify. So I thought I'll sing a couple of lines from that song. வானில் தேடி நின்றே ஆழி நீ அடைந்தாய், ஆடி நான் விழுந்தாய், வானில் நீ எழுந்தாய், என்னை நட்சத்திர காட்டில் அலைய விட்டாய், நான் என்ற எண்ணம் தொலைய விட்டாய், நல்லை அல்லை நல்லை அல்லை நன்னிலவே நீ, நல்லை அல்லை நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ, நல்லை அல்லை ஒலிகளின் தேடல் என்பதெல்லாம் மௌனத்தில் முடிகின்றதே, மௌனத்தின் தேடல் என்பதெல்லாம் ஞானத்தில் முடிகின்றதே, நான் உன்னை தேடும் வேளையிலே நீ மேகம் சூடி ஓடிவிட்டாய், நல்லை அல்லை நல்லை அல்லை நள்ளிரவே நீ, நல்லை அல்லை. Beauty. There are a few questions that have come in. Keklama? Yeah, please. Okay. So, ஒருத்தர் கேட்டிருக்காரு, I've done my basics in Carnatic, daily practice பண்ணா உங்கள மாதிரி பாடலாமா, playback singer ஆக? டெஃபினட்டா பாடலாம். டெய்லி பிராக்டிஸ் பண்றேன்னு சொல்லிட்டார்ல, அப்ப கண்டிப்பா பாடலாம். நான்லாம் டெய்லி பிராக்டிஸ் பண்ணாமலே ஓரளவுக்கு பாடுறேன்ல. I feel like you guys have done so much practice in your prime that today, like, it's not a dedicated space and time that you have for practice. Like, you're singing all the time. நீங்க சொன்னீங்க you can't just sit quietly. So it's அதுக்கு பேர் இனிமே practice இல்ல. It's just like, having fun. It's a part of your day. It's a part of your routine. So I feel like it's so effortless today that you don't call it practice. Like Ranjith never calls it practice, but I never see him not singing. You know? He's always with his ukulele. He'll keep buying new ukuleles and come every day. So there's never a time where I see him without it. Yeah. I think what Satya is also talking about is something we tell our learners. We say mindful practice. Not mindless repetition, but mindful play, and I think that's what Satya is also saying. He's saying every day he doesn't practice, but whenever he does that, he's so mindful of what's going on. Enna paadradungiradhu is so mindful that it's not so much about everyday it's about how present you are when you practice. பிராக்டிஸ்ங்கிறது ஜஸ்ட் இந்த வோக்கல்லா நம்ம பண்றது மட்டும் கிடையாதுல்ல. நம்ம கேட்டு ஒரு விஷயத்த கத்துக்கிட்டு அதை நம்ம மைண்ட்ல வந்து ரீப்ளே பண்ணி அதை டீகோட் பண்ணி அதுல நம்ம ஒரு டிராவல் பண்றோம்ல, தட் கேன் ஆல்சோ பி கால்ட் அஸ் a practice தான். ஸோ இது தொண்டையை பொறுத்த வரைக்கும் எப்போ பாட சொன்னாலும் ரெடியா இருக்கணும்.
ஒரு 10 நிமிஷம் வார்ம் அப் பண்ணா ரெடியா இருக்கிற மாதிரி ஒரு ஒரு ரொட்டீன் வச்சுக்கிட்டோம்னா எனக்கு தெரிஞ்சு போதுமானதுன்னு நினைக்கிறேன். ஒரு லெவலுக்கு நீங்க ஒரு 10 வருஷம் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்க, பேசிக்ஸ் எல்லாம் நல்லா பக்கா பண்ணிட்டீங்க, ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து அந்த கான்செப்ட் புரியுங்கிற பட்சத்துல அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சு டெய்லி வார்ம் அப்பே எனக்கு தெரிஞ்சு போதுமானது. ஆனா அதோட யாரும் நிறுத்துறது இல்ல, அதுதான் உண்மை. இன்ஸ்ட்ருமெண்டலிஸ்டா இருந்தாலும் சரி, சிங்கர்ஸா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து கையும் வாயும் சும்மாவே இருக்காது. எனக்கு தெரிஞ்சு இப்ப நான் வந்து பாலக்காடு ஸ்ரீராம் சார் அவர் வீட்டுக்கு ஒரு தடவை போயிருந்தேன். அவர் வந்து ஒவ்வொரு இடத்துல ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்கும். திடீர்னு இப்படி திரும்பினாருன்னா இங்க ஒரு ஃப்ளூட் இருக்கும், முன்னாடி அங்க ஒரு மிருதங்கம் இருக்கும், இந்த இடத்துல ஒரு ஹார்மோனி பெட்டி இருக்கும். பார்த்தா அதை எடுத்து வச்சு சும்மா எதானு வாசிப்பாங்க, அவங்களுக்கு எதானு தோணும். அதுக்கப்புறம் அவங்க பையனை கூடுவாங்க, அவளே இந்த மிருதங்கம் வாசி, நான் பாடுறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சுத்தி வச்சுன்னு பாடுவாங்க. எனக்கெல்லாம் அது ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அவங்க எல்லாம் வந்து பாடுறாங்க, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாசிக்கிறாங்கிறத பார்க்கும்போது எனக்கு பயங்கர இன்ஸ்பைரியா இருக்கு. நானும் ஏதாவது இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கத்துக்கணும்னு. பட் அதுக்கான நேரம் தான் பக்காவா வர மாட்டேங்குது. சும்மா இப்போதைக்கு எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் வாங்கி வச்சுட்டு இருக்கேன். நீங்க வந்து you trained heavily in classical Carnatic, but Benny last week was speaking about how listening is something that has really expanded his learning in many ways, and it's so interesting to see how everybody has shared experiences when it comes to the kind of exposure they've created for themselves in terms of practice and learning. So thanks so much for speaking about listening. I think that's a really important takeaway. Thank you so much, Sathyaprakash, for joining us today. It's been so wonderful, and I love the calmness with which you speak, and you're so centered, and it's just really beautiful to watch you and to listen to you sing. Like, the same energy is there even in your music, and it's so beautiful to watch. Thank you for gracing us this evening. It's been an absolute privilege and a pleasure speaking to you. Thank you for the company learning. Thanks, Ranjith. Thank you. Thank you, Ranjith, bro. Take care, bro. Wish you all the best with Kriya, with everything, all your future. Thank you so much. Thank you so much. எல்லாருக்கும் நன்றி. இந்த ஃபீட்ல இருந்து கமெண்ட் பண்ண பார்த்த எல்லாருக்கும் நன்றி. We'll meet again soon. நம்ம சீக்கிரம் மீட் பண்ணுவோம் bro. கண்டிப்பா bro. We'll yes, that collab. Yes. Very soon. Okay. Bye. Bye. Thank you. PaatuClass.